ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மீ துதிக்கிறேன் சப்பா. பாடின தாயாருக்காக ஸ்தோத்திரம். பாடலை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்கப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட அநேகர் பார்க்குறாங்க ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். அதில் மகிமைப்பட்டு வரீங்க, நன்றி. சிறு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளுடைய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் இருக்கிற பிள்ளைகளையும் நான் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுடைய நாமம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் மகிமைப்படட்டு. சத்துருவான பிள்ளைகளை தொடாத அளவுக்கு, பலவீனங்கள் தொடாத அளவுக்கு உங்க காக்கும் பரிசுத்த கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோட இருக்கட்டும் ஆண்டவரே. அதே போல வாலிய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாலிப நாட்களை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக்கொள்ளும். இந்த நாட்களை 10, 12 ஆண்டவரே பரிசை நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு வகுப்பும் பிள்ளை மாறி போகும் பொழுது ஆண்டவரே, நீர் கல்விமான அறிவை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை படிக்க ஆர்வத்தை கொடுத்து ஆண்டவரே, இந்த மந்த நிலைமையெல்லாம் இல்லாத அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறப்பா. வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தை தேவனுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பாதுகாத்துக்களும் ஆசீர்வதிப்பீராக. உமக்காக இந்த அர்ப்பணித்த இந்த காணிக்கை மக்கள் கொடுத்தது கர்த்தர் பரலோகம் சந்தோஷப்பட, கர்த்தர் இதுல மகிமைப்பட முடியாக செபிக்கிறேன். இடத்துல வைக்கிற காணிக்கையானது கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்பட சாட்சியா இருக்கட்டும். ஒவ்வொருத்தரும் ஜெபத்தினால் ஆண்டவரே அப்பா மீ துதிக்கிற இந்த ஊழியத்துக்காக அதிகாலை செபித்த ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு தூரத்துல வர முடியலனாலும் செபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக வந்திருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் என் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். உங்க காக்கும் பரிசுத்தக்கரம் செபிக்கிற ஒவ்வொரு வீட்லையும் செபிக்கிற பிள்ளைகளோட இருக்கட்டும். ஆமீன் ராஜா. பரிசுத்த ஓய் நாள் ஆராதனையில ஆண்டவரே ஆராதிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எந்த பலவீனம் வராத அளவுக்கு ஆண்டவரே, சத்துருவானின் களை விதைக்காத அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே. தீங்கு வராத அளவுக்கு சபை மக்களை பாதுகாத்துக்கொள்ளும். எதிலையும் ஒரு குறை இல்லாதபடி சபை மக்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. வர முடியலே சூழ்நிலையில் இருந்து காத்து செபிக்கிற மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. அதே போல எசப்ப பொருத்தனைகள் இருந்தா ஒவ்வொரு பொருத்தனைகளும் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அதுல கர்த்தர் மகிமைப்படுவீராக. அப்பா, இந்த நாட்களில் நீர் கொடுத்த வார்த்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லாத்துக்கும் அடிமைக்கும் கிட அது ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் என்னை மறைத்து நீர் பேச முடியாக செபிக்கிறேன், நீர் வெளிப்பட முடியாக செபிக்கிறேன்ப்பா ஆண்டவரே. துதிக்கிறேன். பலவீனத்தில் பிள்ளைகள் இருந்தா உங்க ரத்தம் தெளிக்கப்படட்டு. கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறேன். அந்த பலவீன பகுதிகளில் உங்க ரத்தம் இறங்கட்டும். ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால, பரிசுத்த ரத்தத்தினால யாரா இருந்தாலும் ஆண்டவரே உன் ரத்தத்தினால் இங்க விடுதலை கொடுத்து சாட்சியா நிறுத்துங்க ஆண்டவரே. அப்ப வர முடியாத சூழலில் இருக்கிற மக்களையும் தடைகளை உடைத்து கர்த்தருடைய நாம மகிமைப்பட இந்த பேலக்களை நீர் கொண்டு வர முடியாக செபிக்கிறப்பா. உங்களுடைய நாம மாத்திரையில மகிமைப்பட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நீங்க நம்பி வந்திருக்கீங்க. அல்லேலூயா. அவருடைய வாக்கு என்ன செய்யாது, மாறாது. ஆமென். அவரை நம்பி வந்த அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்வாரு, அதுக்கேற்ற பலனை கொடுத்துதான் அவர் என்ன செய்வாரு, அனுப்புவார். அல்லேலூயா. ஒரே ஒரு கட்டத்தை படித்து நம்ம செய்திக்கு வரோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பாமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பாமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, வாக்கு மாறாது. அல்லேலூயா. உம் வாக்கு மாறாது. அல்லேலூயா. உன் வல்லமை குறையாது. அவர் கண்மலையை திறந்து விட்டார், உங்க கண்ணீரை தொடுத்து விட்டார். அவர் ஊற்று தண்ணீர் அவர். அல்லேலூயா. ஜீவ நதி அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட அதே போல இந்த நாட்களுடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. சந்தேகமே இல்ல, கர்த்தர் என்னை மறைத்து பேச மாம்சத்தோட இல்ல. ஆவியானவரே மீ துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தர் மாத்திரம் எனக்குள்ள வெளிப்பட முடியாது செபிக்கிறப்பா. அல்லேலூயா. ஏத்திராகம் விடுங்க. அதுல 20வது அதிகாரத்துல 24வது வசனம். அல்லேலூயா. ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. சொல்றாரு. அல்லேலூயா. நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த செலுத்தினாலும் உன்னிடத்தில் வந்து உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். ஆண்டு சொல்கிறார், நான் உன்னிடத்துல இருந்து உன்னை ஆசீர்வதிக்க போறேன். அல்லேலூயா. நீங்க வீட்டுகளை தேடலாம், அந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம், தனி முறையில காட்டு பதில கிட்ட இருந்து செய்யலாம். ஆண்டு சொல்லாரு, நான் உன்னை தேடி வந்து உன்னை என்ன செய்வேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, அவர் நாமத்தை நம்ம உயர்த்தும் பொழுது
அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த இடத்துல ஒரு குடும்ப ஜெபத்துக்கு அவர் வரலாம். ஹல்லேலூயா. அது கூடி செபிக்கிற இடத்துக்கு அவர் வரலாம். தனிமையில இருந்து, ஆண்டவரே நீர் என்னுடைய செபத்துக்கு பதில் இல்லையே, இதுவரைக்கும் நீங்க ஆண்டவரே எனக்கு ஒரு வெற்றி இல்லையே, ஒரு ஜெயம் இல்லையே. ஹல்லேலூயா, சோத்ரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட நம்ம எதிர்பார்ப்போம். ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. கர்த்தர் எனக்கு இதை செய்வாரா? அவர் சொல்றாரு, இந்த நான் உன்னை வந்து என்ன செய்ய போறேன், நானே வந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பாக்கியம். அப்ப இந்த அதிகாலை நம்ம இந்த வசனத்துக்கு நம்ம செவித்திருக்கோம். நீங்க கண்ணை மூடி பரிசுத்தர் பரிசுத்தருங்கச்சுல ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு, அருகில நின்று இருப்பாரு. அவர் உன்னை பிளஸ் பண்ணி என்ன செஞ்சிருப்பாரு, ஆசீர்வதித்து வச்சிருப்பாரு. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்லாரு. உன்னிடத்தில் வந்து உன் மிருக ஜீவனை ஆசீர்வதிப்பேன், உன்னிடத்தில் வந்து உன் பிள்ளையை ஆசீர்வதிப்பேன், உன்னிடத்தில் வந்து உன் தொழிலை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா. பாருங்க, நம்ம அப்பா சொல்றாங்க, மகனே இதுவரைக்கும் நான் தேடி என்னுடைய வாழ்க்கையில வெற்றி இல்லையே, இதுவரைக்கும் தேடி என்னுடைய வாழ்க்கையில வெற்றியிலேயே மகனே மகளே நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அவர் சொல்கிறார், மகனே நான் உன் கிட்ட வந்து உன்னை ஆசீர்வதிக்க போறேன். மகளே உன் கிட்ட உன் அருகில நின்று உன்னை நான் பிளஸ் பண்ணி நீ எதெல்லாம் எதிர்பார்க்கிறையோ, ஐயோ என் பிள்ளை படிக்கலையே, ஐயோ என் பிள்ளைக்கு ஒரு வேலை இல்லையே, ஐயோ என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை இல்லையே, ஐயோ எனக்கு ஒரு பலவீனமா இருக்கிறதே என்று நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் நான் மேலாக்குவேன், நான் உன்னை வந்து ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவேன், நான் உனக்கு கொடுத்த வார்த்தை அல்லேலூயா தன்னல்ல ரிஷபாதுய். அவர் கரம் குறுகி போகல, அவர் வார்த்தை நிறைவேறட்டும். அல்லேலூயா. அவர் கொடுத்த உடன்படிக்கை, உன் வாக்கு மாறாது, உன் வல்லமை குறையாது, உன் வாக்கு மாறாது, உங்க வல்லமை குறையாது, நீ ஜீவனுள்ள தேவன் அல்ல, இது நீர் தங்க சலமல்ல. ஆமென். அவர் வாக்கு மாறாது. அல்லேலூயா. இந்த கட்டளை எனக்கு ரொம்ப பிடிச்சு நான் எழுதினேன். கண்மலையை திறந்து விட்டீர். அல்லேலூயா. ராகம் மாறிது படிக்க முடியாது. அல்லேலூயா. கண்மலையை திறந்து விட்டாராம், கண்ணீரை துடைத்து விட்டாராம். ஊற்று தண்ணீர் நீரல்லோ, ஜீவநதி நீரல்லோ. அல்ல நான் ஆகாரம் போட முடியுமா? அவர் கண்மலை எனக்கு திறந்திருக்கிறார், அவர் என் கண்ணீரை துடைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஊற்று தண்ணீர் இருக்கிறார், உனக்கு ஊற்று தண்ணீரா இருப்பாரு, உனக்கு ஜீவநதியா இருப்பாரு. நீ விசுவாசிக்கிறமே, என் கண்மலை எனக்கு திறந்து விட்டார், என் கண்ணீரை துடைத்து விட்டார். எனக்கு ஊற்று தண்ணீர் அவரல்ல, எனக்கு ஜீவநதி அவரல்ல. அவர் வாக்கு மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு காலையிலே ஒரு சாட்சி நான் சொல்லிக்கிட அடுத்த வார்த்தை வரேன். சோதர ஒரு சகோதரி என்னோட கண்டாங்க, வெளியே நின்று. உண்மையிலேயே ஆண்டவர் இங்க இருக்கிறாரு. நாங்க என்ன அப்படின்னு, இங்க போடுற சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குது. என் சபை மக்களே ஒரு நாள் கூட சொல்லலையப்பா நல்லா இருக்கு நீ. அல்லேலூயா. உண்மையிலே இந்த இடத்துல போடுற சாப்பாடு டேஸ்டா இருக்குமா? அது உண்மையிலே கர்த்தருங்க இருக்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, சாப்பாடுல கிட என் தெய்வம் மகிமைப்படுத்துதாரு. அல்ல நான் சொரக்கைய வெள்ளரிக்காய் வாங்கிதான் நான் கொண்டு போறேன். ஆனா ஏது குறைவா இருக்காத, ஆனா கர்த்தர் அதுல கிட என் தெய்வம் மகிமைப்படுத்துதாரு. அவரே நம்பணும், அவரே நம்பணும், அவரை ரொம்ப ரொம்ப நம்பணும். நம்ம வாயின் வார்த்தை வந்து அவதூர்ன வார்த்தை வரக்கூடாது. வெறுமையா இருந்தாலும் என் பாத்திரம் நிரம்பணும். இந்த வார்த்தை தான் நம்ம கிட்ட வரணும். என்னை ஆசீர்வதித்தார், என் பெயரை பெருமைப்படுத்திட்டார், என் கண்மலையை திறந்து விட்டார், என் கண்ணீரை துடைத்து விட்டார். அல்லேலூயா. ஜீவன் நாவல அதிகாரம் வச்சிருக்காரு. அல்லேலூயா. அதான் நம்மளுக்கு முத பாஸ். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அவர் சொல்றாரு, உங்க கிட்ட வந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்கிறார். ஆதிகாமத்துல இருங்க, அதுல 11ஆம் அதிகாரத்துல 4வது வசனம். ஆதிகாமம் அல்லேலூயா. பாருங்க, நம்ம முத அதிகாரத்துல பார்த்த எஸ்ஸப்பா சொல்றாங்க,
என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்திலிருந்து நானே உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த முதல் வசனத்துல நம்மளை ஆசீர்வதிச்சாங்க, நம்மளை பிளஸ் பண்ணி அவரை நம்ம தலையை உயர்த்திட்டார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இது ஒரு கூட்டம். இந்த ஆதிகாமத்துல இது மக்கள் ஒருமனப்படுதாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை நம்ம அல்லேலூயா சோதரம் நம்ம மூணுலாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுல செங்கல் எடுக்கிறாங்க, சாந்த எடுக்கிறாங்க, மக்கள் ஒருமனப்படுதாங்க. எப்படி அவங்க ஒருமனப்பட்டு ஆண்டவரை நம்பல, ஆண்டவர் மீது நெல்ல இல்ல. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார், நான் வந்துதான் உங்களை ஆசீர்வதிப்புன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப இந்த மக்கள் அவங்க மூப்பிலே அல்லேலூயா அவங்க மூப்பிலே என்ன செய்றாங்க, கோபுரத்தை நம்ம கட்டணும். ஒருமனப்பட்டு தான் கட்டுறாங்க, ஒருமனப்பட்டு தான் அதை உழைக்கிறாங்க, அவர் கட்டுதாங்க. ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு, அதான் பின்னும் அவர்கள் நாம் பூமி மீதங்கும் செதறி போகாதபடி நமக்கு ஒரு நகரத்தை வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாகும் பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். அல்லேலூயா. கோபுரம் கட்ட போறாங்களாம் மக்கள். எப்படி கட்ட போறாங்க? ஒருமுகப்பட்டு. அல்லேலூயா. அப்போ 5வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், மனுபுத்தர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்குகிறார். அப்படிதான் குடும்ப சபத்திலே இறங்குவார். என் பிள்ளைகள் குடும்ப சபை எப்படி பண்ணுகிறார்கள்? அல்லேலூயா. தனிமையா இருந்து செபிக்கும் போது அவர் இறங்குவார். என் மகன் எப்படி தனிச்சவம் பண்ணி கொண்டு இருக்கிறான், என் மகள் எப்படி செவம் பண்ணி கொண்டு இருக்கிறா. அந்த மக்கள் ஒரு நீங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்துகிட்டு இருக்கீங்களா? ஒரு வாரம் கூட கேப் விடல. சோத்ரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி. பாருங்க, அப்போ நம்ம கர்த்தருடைய நாம மகிமைப்பட நான் எதுக்காக சொல்றேன்னா, ஒருமுகப்பட்டு. அல்லேலூயா. நான் கர்த்தர் சொல்லுகிறார், மனுபுத்தர் கட்டுற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறது யார் வரா? கர்த்தர் வரார். நீங்க வாரீங்க, நல்லதான். தூதர் கலக்கச்சில வந்துருங்க. அல்லேலூயா. தூதர் கலக்கச்சில வந்தா ஆண்டவர் ரொம்ப நம்மளை நேசிப்பார். அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப நம்மளை நேசிப்பார். அல்ல நம்ம மனவளனவர் அல்லவா? அல்லேலூயா. பாருங்க, நான் அதுக்காக கேட்டேன், நீங்க நேற்றுக்கிழமை வாரீங்க, அந்த தூதர் கலக்கச்சில அந்த பாட்டுக்கு நம்ம பாட்டு படிக்க பலிபீடத்தில் ஏற வந்து இந்த இடத்துல வந்து இருந்து என் குடும்பம் என் பேரம் பேத்தி எனக்கு பிழைவினும் மாத்திரைக்கு நான் அடிமை கூட செபிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, அதை அவர் எதிர்பார்ப்பார். கர்த்தருடைய நாம மகிமைப்பட. அப்ப இந்த ஜனங்கள் அவங்களா கட்டுறாங்க, கோபுரத்தை கட்டுறதுக்கு கூடி இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் அங்க இறங்குற அந்த 6வது வசனம். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாசம் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைமாட்டாது. அல்லேலூயா. என்ன, அவர் இறங்கி ஒருமனப்பட்டது பிரிச்சுட்டாரு. எப்படி பிரிச்சாரு? இஸ்ரேல் மக்களுக்கு 40 நாள் ஆசிரத்தை 40 வருஷம் ஓட விட்டார்ல, அதே போல அவர் இறங்கிட்டாரு. அவங்க ஒருமனப்பட்டு தான், சண்டை இல்ல, குழப்பம், நல்லதான் செய்றாங்க. அப்ப வெவ்வேறு பாசை அவர் என்ன செய்தார்? அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாசை இருக்கிறது, ஆனா அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுது தாங்கள் செய்த நினைத்ததை ஒன்று தடைப்பட்ட மாட்டாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க என்றார்கள். ஆனா அவர் என்ன செய்தாரு? 7வது வசனத்துல, நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொரு அறியாத படிக்க அங்கே அவர்கள் பாசையே தாறுமாறாக்குவோம். ஆண்டவர் செய்கிறாரு. நம்ம ஜெபம் அப்படிதான். நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், நம்ம ரட்சிப்பு எப்படி இருக்கிறது, நம்ம அபிஷேகம் எப்படி இருக்கிறது, நம்மளுடைய கிருபை எப்படி இருக்கிறது, நம்ம தரிசனம் எப்படி இருக்கிறது, அவர் கொடுத்த தரிசனமா, அவர் கொடுத்த அபிஷேகமா, நம்மளுக்கே ஒரு பகுத்தறியத்தக்க ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு வாங்கிக்கிறோம். அல்லேலூயா. பிசாசு நம்ம இருந்து சாப்பிட்டுட்டு இருப்பான், அதே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. நம்மளுக்கு ஒரு ஞானம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட கர்த்தர் பாசி என்ன செஞ்சிட்டாரு? தாறுமாறு ஆக்கிட்டாரு. அவங்க கெட்ட முடிஞ்சிருக்குமா? கெட்ட முடியாது. அல்லேலூயா. பாருங்க, அப்படிதான் இருக்கிறது. அதான் 8வது வசனம். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீதெங்கும் சிதறி போக பண்ணார். அப்பொழுது நகரம் கட்டுறதை விட்டு விட்டார்கள். நம்ம அவருக்காக எப்படி கட்டி கொண்டு இருக்கோம்? நீ பூலோகத்துல எதை கட்டுறாயோ அது பரலோகத்தில் கட்டப்படும். அங்கே நமக்கு செங்கல் எடுத்து வைத்து கொண்டுதான் இருப்பார். அல்லேலூயா. ஒரு பாலிய மகன் வந்து காலேஜ்ல படிச்சு கொண்டு இருந்தானா. அல்லேலூயா. பாருங்க, அப்போ அந்த காலேஜ்ல சப்பலின்னு ஒரு இடம் இருக்கும் ஜெபிக்கிறதுக்கு. அப்போ அதை அதுக்கு ஒரு மேப்பன் இருப்பாங்களா, அவங்க போய் ராத்திரி போய் எப்பா செவன் தொடங்க போது வாணி கூப்பிடுவாங்களாம், நான் படிக்கணும்,
ஒவ்வொரு நாளும் அவன் கூப்பிட சொல்லலாம் செவிக்க. அல்ல நம்ம சொல்லல தொடக்கத்துக்கு வாங்க நீ வண்டி அடுத்த ஊர்ல இருந்து வரவில்லை சொல்ல முடியாது. பாருங்க அப்போ ஏன் ஒரு நாள் அவருக்கே வந்துச்சான், இவன் கூப்பிட்டா நான் தூங்கணும் நான் படிக்கணுமா. அந்தால எப்பாடி கூப்பிட்டாரான், அந்த நீ தூங்க தானே சிவா தூங்கி எப்படா ஒவ்வொரு நாள் கூப்பிடத்துல நான் தூங்கணுங்க இல்ல படிக்கணுங்க, அப்ப நீ தூங்கு. அல்லையா அதுக்கப்புறம் நினைச்சானா, நம்ம இந்த செவத்துக்கு போவாம சாத்தான் தானே நம்மள தடை பண்ணி கொண்டு இருக்கான். நம்ம தூங்கிக்கிட்டு தான் எங்க படிக்கும், அவர் சொல்லிட்டு போறாரு நம்ம தூங்குதோம், புக்கோட இருந்து நினைச்சுதோம் தூங்குறோம். அப்படி அன்னைக்கு தூக்கி புக்க வச்சுட்டு, ஆண்டவரே நான் அந்த சப்பலுக்கு செபிக்க போறேன் காலேஜ் படிக்கும் பொழுது அப்படி போனானா. கர்த்தர் உடைய நாமத்தினால ஒரு ஊழியக்காரனாவே இருக்கிறானா. அல்லேலூயா சோத்திரம். சத்துருவானவே வாலிய பிள்ளைகளுக்கு எப்படி பலவீனம் வரும், நின்று ஆராதிக்க முடியுதா? சாத்தான் பலவீனம் அல்ல, உங்க சாப்பாடு சரியில்லை. அல்லேலூயா பாட்டியம்மா கொடுக்க சாப்பாடுலாம் சரியில்லை. அல்லேலூயா அல்லேலூயா சாப்பாடு நல்லா கொடுங்க. ஒரு நாளைக்கு ஆறில் சாத்தி கொடுத்து மேகலாவுக்கு ஒரு முட்டை கொடுங்க. அல்லேலூயா சோத்திரம். நான் எதுக்காக சொல்லி நமக்கு சாப்பாடு சரியில்லை. அல்லேலூயா அல்ல நீங்க பாட்டியம்மா நட்டம் வந்து ஆராதிக்கிறாங்க, அவரோட பேத்தியம்மா உட்கார்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப நீங்க கொடுக்க சாப்பாடு தான் நான் சொல்லுவேன். அல்லேலூயா அவளை குறை சொல்ல முடியாது, அவன் நல்ல பிள்ளை குட். அல்லேலூயா பாருங்க நான் எதுக்காக சொல்றேன்னா, அவரோட எல்லாத்துக்குமே நம்ம ஜெபிக்கணும். சிறு பிள்ளைகள் ஒரு வழியா இப்ப பரிசுத்த சொல்ல வராங்க. அல்லேலூயா ஜெபிக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த 10 விட விளையாட சொல்லனாலும் விளையாடுதாங்க, அந்த பரிசுத்த இருந்துச்சுல எல்லாம் சொல்லுது. அல்லேலூயா கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். மத்திய வேடுங்க அதுல 8:6 ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே தீவிரவாதமாய் கிடந்த கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா அந்த 100க்கு அதிபதி. அல்லேலூயா பாருங்க அந்த மத்தேயுல 8ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் சொல்லுது, ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே தீவிரவாதமாய் கிடந்த கொடிய வேதனைப்படுகிறான் அவரை என்று அவரை ஆண்டவரே சொல்ல வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு நான் அவனை சுஸ்தமாக்குவேன். முதல் வசனம் என்ன சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. அல்லேலூயா இப்ப சொல்றாரு ஆண்டவரே நான் அவரை என்ன செய்வேன், சோத்தமா விடுதலை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா பாருங்க அந்த 7வது வசனம், அதற்கு இயேசு நான் அவனை சோஸ்தமாக்குவேன் என்றார். அல்லேலூயா பாருங்க அல்ல 100க்கு அதிபதி. அல்லேலூயா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். அந்த 13வது வசனம் சொல்கிறது, பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம், நீ விசுவாசப்படியே உனக்கு ஆகக்கடுது என்றார். ஆனா அந்த நாளிலே சொன்னார்ல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா அப்ப அந்த நிமிஷமே, அப்ப இந்த நாட்களை இந்த நொடியே உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். இந்த நிமிஷமே நாளைக்கு இல்ல. அவர் சொன்னார்ல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இது சொன்னார் நான் அவனுக்கு விடுதலை கொடுப்பேன். அல்லேலூயா சோதரம் கர்த்தருடைய நாம மகிமை தெளிவா சொல்லு. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி சொல்றார் நீ போகலாம். அவன் பாருங்க அவன் பெரிய ஒரு வஸ்து உள்ளவன், ஒரு ஆசீர்வாதிகள் 100க்கு அதிபதினா ஒரு அநேகுக்கும் எஜமான். அல்லேலூயா ஆனாலும் கர்த்தரை என்னச்சுதான் நேசிக்கிறான், அவர் வார்த்தைக்கு என்ன செய்தான் செவி கொடுக்கிறான். அவரும் போய் என்ன செய்தாரு, ஆண்டவருடைய நாம மகிமைப்பட விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா அதே மார்க்ல 5:22 எடுங்க. மார்க்கு 5ஆம் அதிகாரத்துல 22வது வசனம், அப்பொழுது தலைவரில் ஒருவனாக இவரு என்ற அவனை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, அப்பொழுது ஜெப ஆலை தலைவரில் ஒருவன். அப்ப ஜெப தலைவர்னாலே அவர் ஊழியக்காரது. அல்லேலூயா ஆண்டவருடைய பணிவிடைய செய்யற மகன் தான். அல்லேலூயா பாருங்க அந்த வசனம் சொல்லுது, அப்பொழுது ஜெப ஆலை தலைவரில் ஒருவனாக ஏவர் என்பவன் அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் என்னச்சுதான் விழுந்திருக்கிறான். அல்லேலூயா பாருங்க அவன் நான் ஆராதிக்கிறேனே நான் ஜெபிக்கிறேனே அப்படி அவன் என்னமே பணுக்கு ஒரு பெருமையின் ஆவி இல்லை. அவன் பிள்ளைக்கு விடுதலைக்காக ஆண்டவர் பாதத்தில் என்னச்சுதான் அவன் விழுகிறான். அப்போ சோதனை 23வது வசனம் சொல்லுது, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். அவன் சொல்லுதான் என் குமாரத்தி என்ன செய்தா மரண அவஸ்தைப்படுகிறாள். அல்லேலூயா பாருங்க ஸ்தோத்திரம். அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் அவள் மேல் உமது கையை
வையும், அப்பொழுது பிழைப்பார். நீர் வந்து, அல்லேலூயா, ஆண்டவர்கிட்ட சொல்ல, நீர் வந்து உங்க கரத்தை என்ன செய்யும்? வையும். என் மகா என்ன செய்வா? பிழைப்பா. அல்லேலூயா. பாருங்க, அவை ஒரு ஆலயத்திலே அவருடைய பணிவிடை செய்யற மகன். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தரை நம்புறான், விசுவாசிக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட சோத்திரம். நன்றி சபா. 40வது வசனத்தை பாருங்க. அந்த இதுல அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப எல்லோரும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயும் நம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்திலே, ஹல்லேலூயா, இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து அவர் சொல்லுதாரு. வாசிங்க. அல்லேலூயா. சிறு பெண்ணே எழுந்திரு. அல்லேலூயா. அவரே போய் அந்த பிள்ளை என்னச்சுதாரு? ஹல்லேலூயா. சோத்திரம். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் செய்கிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் வெற்றியை காண முடியல? இந்த நாட்களில் பலவீன பகுதிகள் மறையும். அல்லேலூயா. தெளிவா சொல்லுகிறது, பிள்ளை கையை பிடித்து. ஆனா அந்த பாருங்க, எல்லாரையும் அது கூப்பிடல. அல்லேலூயா. எல்லாரும் வெளியே போய் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. ஏன்னா எல்லாரும் உங்க சில இந்த விசுவாசம் என்ன செய்யும்? குறையும். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் எல்லாத்தையும் அதம் பண்ணி தாய் தகப்பனை கூப்பிட்டு ஸ்தோத்திரம் சொல்றாரு. அல்லேலூயா. பிள்ளை இடத்தில் பிரவேசித்து அழைத்து கொண்டு, தம்மோடு வந்தவர்களை அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்தவர்கள் என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, அந்த உடனே என்ன செய்யுது? அந்த பிள்ளை என்ன செய்யுது? கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட 51 எத்தனை வாசி? 42. அல்லேலூயா. உடனே சிறுபெண் என்ன செஞ்சா? எழுந்து நடந்தாள். சிறுபெண் என்ன செஞ்சா? அவர் கரையை பிடித்து அந்த பிள்ளை பேரை சொல்லி என்ன செய்தாரு? எலும்பு. அதிகாரத்தோடு சொல்லி இருப்பார்களா? நீ எலும்பு சொன்னார்ல, மரித்த லாசரே நீ வெளியே வா. அதே போல உடனே சிறுபெண் என்ன செஞ்சிருக்கா? எழுந்து. சிறுபெண், அதற்கு சிறுபெண்ணே எழுந்து இரணி ஆண்டவர் சொல்கிறார். நீ எழுந்து இரணி சொல்கிறார் என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமா? அல்லேலூயா. உடனே சிறுபெண் என்ன செஞ்சா? எழுந்து. அந்த கொடிய வேதனை இந்த வசனம் நம்ம வாசித்தோம். அல்லேலூயா. அந்த 23வது வசனத்துல என் குமாரத்தி மரண அவஸ்தைனா, அல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் சொல்லுவாங்க சீர்சா இருக்கு அப்படி சொல்லுவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தா அந்த வசனம் சொல்லுது, என் குமாரத்தை அவர் சொல்லுதாரு, ஆலே மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உம்முடைய கையே. அந்த விசுவாசம், என் ஆண்டவர் கை என் பிள்ளை மேல பட்டவன்னு அவ என்ன செய்வா? எழும்புவா. மறுஜீவன் வரும். அவ விடுதலை ஆகுவா. நம்மளுக்கு அநேகர் அப்படிதான். 2 மணி நேரம் உபவாசம் இருப்போம், 40 நாள் இருப்போம். அந்த விசுவாசம் இல்லாத ஜெபம் நம்மளுக்கு என்னது? ஆண்டவருக்கு பெரிய இருக்காது. ஒரு நிமிஷம் பண்ணாலும் ஆண்டவரே என் ஜெபம் இவ்வளவுதான், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க சில ஆண்டவர் என்ன செய்வாரு? நிச்சயமாகவே செய்வார். விசுவாசத்தோட நம்ம ஒரு தலைவலி இருக்குது, ஆண்டவரே உங்களுடைய கரத்தை என் தலையில வையும். ஒரு முட்டு வலி இருக்கு, ஆண்டவரே உங்க கரத்தை வச்சு தடை விட்டுருங்கப்பா அப்படிங்க சொல்லி நிச்சயமா அவர் என்ன செய்வாரு? தடவி நம்மளுக்கு விடுதலை கொடுப்பார். சொல்லுதாரு, உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாளாம். அவள் 12 வயது உள்ளவா இருந்தால். அந்த 42வது அதிகாரத்துல வசனத்துல, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்களாம். எப்படின்னா மரணத்துல போராடி கொண்டிருக்கிற மகளை கூப்பிட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆண்டவர் தொட்டு விடுதலை கொடுத்திருக்கிறாரு. ஹலே, மார்க் 5ல நம்ம படிச்சோம். அல்லேலூயா. அதே இது மார்க் 6ல பாருங்க, 6ஆம் அதிகாரத்துல 47வது வசனம். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது 47 சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்து அவரே கரையில தனிமையாயிருந்தார். அப்ப சாயங்காலம் போது படகு என்னச்சுது? நடுக்கடலில் இருந்ததுன்னு போட்டிருக்கு. அவர் என்னச்சுதார்? கரையில என்னச்சுதாரு? கடல்ல படகு இருக்கிறது. ஆண்டவர் கடற்கரை ஓரத்துல அவர் தனிமையா இருக்கிறார்.
அல்லேலூயா. அவர் கண்கள் அந்த படகை நினைச்சது பார்க்கிறது. அப்ப பாருங்க, அந்த 48 அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிர்கொண்டிருந்தபடியால் அவர்கள் தண்டு வலிக்கு பாருங்க. அந்த நாட்களில் இப்போ கரண்ட்ல ஓடுது. அப்போ நம்ம படகுனா அந்த கம்பை வச்சு நம்ம என்ன செய்வாங்க, அதை அகற்றினாதான் தண்ணியை என்ன செய்யும். அப்போ பயங்கரமா அலை வரச்சல அந்த தண்டை வச்சு அவங்க அசை அப்படியா தண்ணி இழுத்து விட முடியாத அளவுக்கு ஆந்து போற சூழ்நிலை கடகு நினைச்சது. அந்த காற்று என்ன செய்து அந்த படகுல என்ன செய்து மோதி கொண்டு இருக்குதை என் தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. அதே போல அவருடைய கண்கள் இந்த நாட்கள் கூட நம்ம ஒரு பலவீனத்துல இருந்தாலும் அவர் கண்கள் நம்மளை பார்க்கும். ஆண்டவரே, நான் இதுல இருந்து நான் பள்ளத்துல விழுந்ததை போல விழுந்துட்டேன், ஆனா இதுல இருந்து நான் எப்படி இதுல வெளியே வருவேனே நீங்க நினைக்கலாம், நான் நினைக்கலாம் ஆண்டவரே எங்க ஆலயத்துக்கு ஆத்மா வரப்போகுது. அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய உடன்படிக்கை இருக்கிறதே, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறதே, கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறதே, அது ஒரு நாள் என்ன செய்யாது, மாறாது. அல்லேலூயா. நம்ம விசுவாசம் என்ற கேடகத்தை மாத்திரம் என்ன செய்யணும், சோர்ந்து போகாம செவித்து கொண்டே இருக்கணும். நம்ம ஜெபத்துல சோர்ந்து போகாம செவிக்கணும். அப்ப பாருங்க, தண்டு வலிக்கல வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் சாமத்தில் கடலின் மேல் நடந்து அவிழ்த்து வந்து அவர்களே கடந்து போகிறவர்கள் போல் காணப்பட்டாராம். அவர் நடந்து போகிறார். இந்த மக்கள் கஷ்டப்படுவதை பார்த்து ஆண்டவர் இருந்தாரு, அவர் தனிமையில இருந்தவர் நடந்து போகிறார். 49 வசனம், அவர் கடல் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு அவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலைகிறார்களாம். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். சோதரம். இப்போ கூட நான் அந்த கேரளாவுக்கு நான் போனேன். கேரளாவுக்கு போய் ஒரு அன்பு சகோதரி வீட்டுல ஒரு 3 நாள் நான் தங்கினோன்னு அவங்க மதம் என்ன மதமோ நமக்கு ஒரு ஆகாரம் சாப்பிட்டா நம்ம கணக்கு கொடுக்கணும் ஆண்டர்கிட்ட. அந்த ராத்திரி நான் ஊருக்கு வரும் பொழுது நான் ஆண்டவர் விட்ட ஒப்புரவணும், இந்த வீட்டுல உள்ளது எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. நான் போகும் பொழுது அவங்க என்ன மதமோ அதை நான் சொல்லிட்டு கடந்து போறேங்க சில என்ன ஆண்டவர் அவங்க வீட்டுல பிள்ளைகளுக்கு அந்த தொழிலுக்கு அந்த மகளுக்கு எல்லாம் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்போ அதிகாலை எழும்பி அல்ல நீ எதைய தேடி சொல்லு, நான் நீ ஆண்டுக்களை வாணி நான் சொல்லல, ஆனா ஒண்ணு அல்லேலூயா, நிறைய சூடம் பத்திச்சுட்டே அலைவான் அந்த நேரு. நான் வாசலை பத்திச்சுட்டு மேல பரத்தை நோக்கி ஆண்டவரே நீ பெரியவர், நீ பெரியவருங்கத அறியதுக்கும் அறிய கிருபை, நீ பத்தை எதையும் பத்தையே, ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி உனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். எதற்காக உன் வீட்டுல சூழ்நிலை இப்படி, ஆமா கரெக்டா ஆண்டவர் எனக்கு சோசி இப்படிதான் சொன்னாங்க, நீங்க கரெக்டா நீங்க சொல்றீங்களேன்னா அந்த நான் வரச்சில அந்த சரி செவிக்கலாமா உன் பிள்ளைகளே, கண்டிப்பா செவிங்கன்ட்டு ஒரு 500 ரூபாய் காணிக்கை கொடுத்து மகளுடைய கையில அப்போ செவிக்கிறதுக்கு கொடுத்து எனக்கு ஜெபிக்க சொன்னாங்க. அதில் நான் செவிச்சிட்டு கடந்து வந்தேன். அதனால தரிசனம் கண்டாலாம், தரிசனம் கண்டு எனக்கு போன் வருது, கடல்ல நடந்து கொண்டு போய் கொண்டு இருக்கீங்க, நானும் என் மகளும் பின்னாடி வந்து கொண்டு இருக்கிறோம், ஆனா நீங்க கடல்ல ஆழ்ந்து போயிட்டீங்க, அப்புறம் நாங்க 2 பேரும் வெளியே வந்துட்டாச்சனே. நான் ஆழ்ந்தா ஊழியம் இருக்காது, ஆழ்ந்த மாதிரி தரிசனம் கொடுக்க ஒரு ஜெபித்துக்கு தான், அதனால நான்லாம் என்ன செய்ய முடியும், ஜீவன் இருக்கும், எனக்கு ஒண்ணும் செய்யாது. அல்லேலூயா. சோதரம் 10 முதல் நாள் பிரச்சனையில ரொம்ப சோர்வா அந்த மகள் வந்தோட நான் போன்ல 2 சுவிசேஷம் சொன்னேன். அண்ட் நிச்சயமா நீ என்ன செய்வா, வெற்றி உள்ள மார்க்க காண்பாய் நீ. அல்லேலூயா. நான் எதற்காக சொல்றேன்னா நம்ம கடமை விதைக்கணும், அல்லேலூயா, நம்ம சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் என்ன செய்ய, ஒரு நாள் அதே வானத்தை நோக்கி கூப்பிடாண்டு ஒரு கிரியை செஞ்சுட்டாருன்னா ஒரு வெற்றி தானே. அல்லேலூயா. பாருங்க, நம்ம எப்படி சொல்றோம்னா 49 அவர் கடல் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலையினார்களாம். 50வது வசனம் சொல்லு, அவர்கள் எல்லோரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள் சொல்லு. உடனே அவர் அவரோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். அல்லேலூயா. அன்று சொல்றாரு, நீங்க பயப்படாதுங்க. அல்லேலூயா. உங்ககிட்ட அதே விதம் சொல்றாரு, பயத்தோட இருக்கிறீர்களா, பயப்படாதங்க. எப்படி மலை போல இருக்கலாம், பெரிய பிரச்சனை போல இருக்கலாம், பயத்தை கொடுக்கிறது யாரு, சாத்தான். கவலையை கொடுக்கிறது யாரு, சாத்தான். அல்லேலூயா. நம்மளாம் என்ன செய்யணும், பயப்படக்கூடாது. இப்போது என் இயேசு என்னோட இருக்கிறார். அன்று நமக்கு ஒரு விசுவாசம் வேணும். 51வது வசனம் சொல்லுது, அவர்கள் இருந்த படையில் ஏறினார், அப்பொழுது காற்று என்ன செஞ்சது,
அமர்ந்தது. உங்க படகுல அவர் இருக்க போகிறார் இந்த நாட்களை. அல்லேலூயா. தத்தளித்து கொண்டிருக்கிறீங்களா? ஒரு பலவீனத்துல தத்தளித்து என்னுடைய பலவீனம் நீங்களையே, என் அல்லேலூயா என்ன ஒரு பிரச்சனை நீங்களையே, ஒரு எதிர்பார்ப்புல இது எனக்கு ஏன் நடக்கலை என்று ஒரு தத்தளித்து கொண்டிருக்கிறீர்களா? ஓ, கவலையினால சோர்ந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? ஒரு பயத்தோட இதோட என் வாழ்க்கை முடிந்தது, என் பிள்ளைக்கு திருமணம் எங்க கூட போகுது, என் பிள்ளைக்கு எங்க குழந்தை இருக்கும்போது வயதாவி கொண்டு இருக்கிறது என்று நம்ம சொல்லலாம். என் தேவனாகி கர்த்தர் சொல்கிறார், உங்க தத்தளிப்பை மாற்ற போகிறார். அந்த படகுல நடுக்கடல சாமத்துல ஆழ்ந்து போகிற நேரத்துல கர்த்தர் நடந்து போய் அந்த படகுல ஏறி திடல் கொழுங்கி சொன்னாரு, பயப்படாதங்கன்னு சொன்னாரு. உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே மகளே, உன் கடன் தொல்லை மாறுத நேரம். இந்த வருஷம் சொன்னார்ல, நீங்க எத்தனை பேர் செவிக்கிறீங்க? பள்ளிகளும் நிரம்பவும். அல்லேலூயா. சோத்திரம். ஒவ்வொரு நாளும் செவிக்கிறீர்களா? அல்லேலூயா. நான் பள்ளிகுத வருஷம், பெருகுத வருஷம், நிரம்புத வருஷம், திருப்பதியான ஆண்டு, கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டு. தொடக்கத்தில் அற்பமா இருக்கலாம், முடிவு சம்பரணமான வெற்றியை காண முடியும். இப்போ ஒரு வெற்றியா இருக்குதா? இருக்கு இல்லையா? சோர்ந்து போவாதங்க, ஜெபிங்க. இது திருப்பதியான ஆண்டு சொன்னீரே, இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டு நீரே. வசனம் பேசிக்கொண்டு இருக்குது அல்லவா? கர்த்தர் செய்வார், உங்களை நிரப்புவார், உங்களை திருப்பதி ஆக்குவார், உங்களை செழிப்பை கட்டிடுவார். அல்லேலூயா. வெறும் கையா போன யாக்கோபை ஆசீர்வதிக்கவில்லையா? அவரு வெறுமையான ஜாடி அவர் நிரப்பவில்லையா? காரணம் அவர் கல்யாண வீட்டுல ரசம் முடிந்து விட்டது, வெறும் ஜாடி தான். ஆனா கர்த்தர் நிரப்புனாரா? நிரப்பலையா? இதுவரைக்கும் என் வீடு வெறுமையா இருக்குது. அல்லேலூயா. என்னோட மீதி வர முடிக்க, என் பொருள் என் வீட்டுக்கு வரமணி கவலையோட இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நிரம்புத நேரம், செழிப்ப கொடுக்கிற நேரம், உன் பாத்திரம் நிரம்புத நேரம், உன் துக்கம் மாறுத நேரம், அவன் பலவீனம் மாறுத நேரம் சொன்னார்ல. நடுச்சாமந்தான் கர்த்தர் அமர்ந்திருக்க சில அவர் கண்கள் பார்த்தது. இப்பொழுது அவருடைய கண்கள் உங்களை பார்க்கும், உங்க பாத்திரம் நிரம்பும். அல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவன். உலகமான தாய் தகப்பன் மறக்கலாம், சொந்தம் பந்தம் மறக்கலாம். அல்லேலூயா. அவர் மறக்க மாட்டார். அவரை அண்டிக் கொள்ளணும், அவரை பிடித்து கொள்ளணும், அவரை நேசிக்கணும், அவர் அன்புக்காக ஏங்கணும். அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. அவர் சொல்றார் பத்திகள் 51 அவர்கள் இருந்த படகில ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. உங்களுக்கு விரோதமா காற்றை போல் அடித்துக் கொண்டு இருக்கிறதா? அந்த காற்று இந்த வேளையில் அமருகிறது இயேசுவின் நாமத்தினால். ஒரு ஜெயத்தை எடுக்கும் போல புயல் எழும்பிக் கொண்டிருக்கிறதா? அந்த புயலை இயேசு அடக்கி போடுகிறார், அந்த காற்றை அடக்கி போடுகிறார். உன் படகுல இருக்கிறார், உன்னோட இருக்கிறார். ஆபிரகாமோட இருந்த ஆண்டவர் உன்னோடு என்னோட இருக்கிறார். ஈசாக்கோட இருந்த ஆண்டவர் உன்னோடு என்னோட இருக்கிறார். தூரத்துல ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு இருக்கிறார். ஆலையில காத்திருக்கிற பிள்ளைகளோடு இருக்கிறார். வெதிக்கிற பிள்ளைகளோடு இருக்கிறார். பெருமுச்சோட ஐயோ ஊழிய இப்படி இருக்கிறது, என் சொந்த கண்கள் காணும் ஏங்குறாயா? கர்த்தரும் படகுல இருப்பார், அவர் இருப்பார். 4 சாமத்தில் சொல்றாரு, பயப்படாதங்க, பயப்படாதங்க. நம்ம பயப்படவே கூடாது. கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். உன் துக்கம் மாறுத நேரம், உன் துக்கம் மாறுத நேரம், உன் பலவீனம் மறைகிற நேரம். அல்லேலூயா. நீ கண்ணீர் வடித்தது போதும், நீ கண்ணீர் வடித்தது போதும். நீ அல்லேலூயா கண்ணீரை என்ன ஒரு ஆனந்த களிப்பா மாற்றுகிற தெய்வம் பெரியவர். அந்த 51 தெளிவா சொல்லுது, அவர்கள் இருந்த படையில ஏறினார். உன் படையில இருக்கிறார், அவர் ஏறுகிறார். இதுவரைக்கும் ஏறாம இருக்கலாம், ஒரு நினைத்ததுல ஒரு மிருகச்சவனா இருக்கலாம், ஒரு விவசாயம் இருக்கலாம், ஒரு சம்பளமா இருக்கலாம், ஒரு தொழிலா இருக்கலாம், பிள்ளைகள் படிப்பா இருக்கலாம். இதுவரைக்கும் உன் பிள்ளைக்கு படிப்பு எந்த நிலையும் இருக்கலாம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஒரு வெற்றி உள்ள சம்பளம் இல்லாம இருக்கலாம். ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு திருமண கூடையில் இந்த வருஷம் நிச்சயமா கூடும். விசுவாசம், விசுவாசம். இந்த வருஷம் குழந்தை நிச்சயமா இருக்கும். விசுவாசம். அல்லேலூயா. பாருங்க, அவர்கள் இருந்த படையில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மேலும் மெருவித்து ஆச்சரியப்பட்டார்களாம். நம்ம அப்பா நம்மளை ஆசீர்வதிக்கல, அப்படிதான் நம்ம ஆச்சரியப்படுத்தக்க ஆசீர்வதிப்பார். நம்ம பிள்ளைகளை உயர்த்தச்சல அநேகர் காணத்தக்க ஆச்சரியப்படுத்த உயர்த்துவார். அல்லேலூயா. அவர் சிறியவனை புழிந்து உயர்த்துற தேவன், அவர் ராஜாக்களோட பிரபலோட உட்கார வைக்கிற தேவன், அவர் அனாதையை விடுகிற தெய்வம் இல்ல. அல்லேலூயா. ஓ, அவர் ஏழைக்கு இறங்குற தெய்வம். ஓ சோதர, அவர் சிறியவனை தூக்குற தெய்வம். ஓ, இல்லாத இருக்க வைக்கிற தேவன், ஆகாத உண்டு பண்ணுகிற தேவன். ஓ சோதர, அந்த 4 சாமத்துல அந்த கடல்ல நடந்து போனாரு. அல்லேலூயா. அவர் நடந்து போன அந்த படகு ஆழ்ந்திருக்கும், அந்த மக்கள் மறைத்திருப்பாங்க. அல்லேலூயா. காற்று மோதிச்சு, அல்ல மோதிச்சு, என் அப்பா ஏறினாரே. அல்லேலூயா. பயப்படாதுங்க, பயப்படாதுங்க, திடன் கொள்ளுங்கள். அவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ பயப்படாதேமா, நீ பயப்படாதே, திடன் கொள்.
இருக்கிறவர்கள் பலப்படு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சங்கீதம் பாருங்க, அதுல 101ல சங்கீதம் 101 2வது வசனம், அதிகாரம் 101. எப்போ என் இடத்துல வீட்டுக்கு வருவீர் அன்னி சொல்லுவாங்க. ஆண்டவர் என் வீட்டுக்குள்ள அசைவாடம் எடுக்காங்க. அவர் பிரசனத்தை நான் ஏன் பார்க்க முடியல? சொல்லுமா சொல்ல முடியுமா? நான் சிறிய தப்பு பிழை பண்ணியாச்சுன்னா நான் சொல்லுவேன், ஆண்டவரே பிரசனத்தை உடனே உணர முடியல, என்ன காரணம்? இயேசுங்க போது நம்ம பிரசனம் நம்மளுக்கு உணர்ந்துடணும். அப்பாங்க நம்ம கிருபை நம்மளை மூடிடணும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அவன் பார்த்து கொண்டு இருப்பான். இந்த வருஷம் எனக்கு எத்தனை 4 பேர் சொல்லியிருக்காங்க, உனக்கு கெட்ட தரிசனம், கெட்ட தரிசனம், கெட்ட தரிசனம். எந்த கெட்ட தரிசனம் கொடுத்தாலும் என்னை அழைத்தவர் ஜீவன் உள்ளவர், என் நாடுகளை பரலோகத்தில் விட சேர்க்கத்தட்ட அவர் என்னை கைவிடவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் சொல்லுது, வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. ஹல்லேலூயா. உத்தமமான வழியில் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவேன், என் வீட்டில் உத்தமான இருதயத்தோடு நடந்து கொள்வேன். ஹல்லேலூயா. தீங்கான காரியத்தை கண்மணி நினைச்ச மாட்டேன், வைக்க மாட்டேன்னு சொல்கிறான் தாவீது. ஹல்லேலூயா. சரி, அது இருக்கட்டும். நம்ம பாருங்க, லூக்காவில பாருங்க, லூக்கா எடுங்க 19 அதிகாரம். சகீவை பத்தி நம்ம பார்க்கிறோம். 19 எல்லாத்துக்கும் தெரியும் இந்த வசனம். அல்லேலூயா. பாருங்க 19 வசனம் சொல்லுது, அவன் எரிகோவிலே பிரவேசித்து அதன் வழியை நடந்து போயில் ஆயக்கருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாயிருந்த சகீவி எண்ணப்பட்ட மனுஷன். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. இவன் ஐஸ்வர்யவான். சகீவி யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் ஏழையா இருந்த ஆண்டவரை தேடவில்லை. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க தான் வகை தேடினான். ஆண்டவர் வருகிறார், நம்ம ஊருக்கு ஆண்டவர் வருகிறார், நீ வைங்க முகமுகமாக நம்மளை போல ஒரு மனுஷனாக ஆண்டவர் வராரு. நீ ஒரு ஆத்மா வந்து சொல்லிச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஓடி ஆண்டவர் மேற்கிருந்து வராரு ஓடும். நம்ம பக்கத்துல சொல்லிச்சுல அறியாத மக்கள் அந்த ஆண்டவர் நம்ம பார்த்துருவோமே, அவர் ஜீவன் உள்ளவரா நடந்து வந்து கொண்டே இருக்கிறாருமே கூடாரத்துக்கு அப்படின்னு என்ன செய்வோம்? ஊர்ல இருக்க மக்கள் இந்த கூடத்தை இறைச்சுவாங்க. மேற்கிருந்து வரும் பொழுது என்ன செய்வாங்க? ஒருத்தர் சொன்ன புயல் மாதிரி பரம்பிடும், அது பரவி கொண்டுதான் இருக்கும். அதே போல சகையை பாருங்க, அவன் ஐஸ்வர்யவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனா இயேசு 3வது வசனத்துல இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினானா. அவரை நம்ம பார்த்துருவோமே, அவர் வாராருல, அவர் எப்படிப்பட்டவனே நம்ம என்ன செய்வோம்? போய் பார்க்க போவோமே. அல்லேலூயா. பார்க்க வகைத்தனா. ஆனா அவன் குள்ளனா இருந்தானா, குட்டையா இருந்தான், கட்டையா இருந்திருக்கானீங்களா? அப்ப சனங்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் எல்லாரும் வளர்த்தியா இருக்கிறாங்க. அவன் குள்ளனா இருக்கிறபடியால் ஆண்டவரை தேடதான் போயிருக்கிறான். அவர் எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்கிறதுக்கு. அப்ப பாருங்க, அவனுக்கு தெரியவில்லை. தெரியல. அந்த காட்டத்தி மரத்துல என்னச்சுதான், அவர் போக வழியிலே முன்னாடி ஓடி 4வது வசனம், அவரை பார்க்க மாதிரி ஒரு காட்டத்தின் மரத்துல ஏறினான். அவனுக்குள்ளனா இருந்தவரால் வாஞ்ச அவனுக்கு அந்த ஆண்டவர் நம்ம பார்த்துடணும். அல்லேலூயா. அவன் பணத்துக்காக அவரை தேடல, அவரை நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. அப்ப 5வது வசனம், இயேசு அந்த இடத்தில் வந்த போது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகையவே சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அப்ப ஆண்டவருடைய கண் எங்க இருக்கிறது? ஏன்னா அவன் தான் சொல்லுதான், அவனுக்கு குறையில்லை. ஆனா அந்த ஆண்டவர் நான் பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவருங்கிறத பார்க்கணும். ஆனா இங்க நிக்கிறவர்களுக்கு என்ன செய்ற? அவர் கண்ணு இல்ல. நம்ம சொல்லுவோம், அவர்கள் தப்பு செஞ்சிட்டார்கள், அவர்கள் திருடினார்கள், அவர்கள் கொலை செய்தார்கள், அவர்கள் பொய் சொல்றார்கள், அவரை மன்னிக்க மாட்டாரு ஆண்டவர். நம்ம தான் வெள்ள செயல் கட்டிருக்கோம், நம்ம தான் ஆண்டவரோட இருக்கோம், நம்ம தான் பரலோகத்தை தரிசிப்போம். நம்ம நோ எஸ், அவர் மன்னிக்கிற தேவன். அல்லேலூயா. அவருக்கு அவர் ஆத்துமா. இன்னைக்கு என் பிள்ளை மனம் திரும்பாதா, நாளைக்கு என் பிள்ளை மனம் திரும்பாதா, அதை தான் அவர் பார்ப்பாரு. பரிசுத்தம் பரிசுத்தம் இருந்து நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம எப்பமா ஆயத்தமா இருக்கணும். பாருங்க, இயேசு அந்த இடத்துல வந்த போது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகைவே நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டுல என்ன தங்கணும். அப்ப இந்த மக்கள்கள் எப்படி? இவன் பாவி, இவன் என்ன செய்தான்? இவன் நல்லவன் கிடையாது, இவன் வட்டி கொடுத்தலாம் பணத்தெல்லாம் நினைச்சுதான் சம்பாத்தியம் பண்ணுதான், அவன் 4 தலையை எல்லாத்தையும் வேங்குதான். அல்லேலூயா. அவன் ஒரு வரி பிரிக்கிறவன்,
சோதரம் மக்களுக்கு கோவம் வருது. இந்த இவனை பார்த்து கூப்பிட்டு ஆண்டவர் ஓ வீட்டுக்கு நான் தங்க வருவேன்னு சொல்றாரு. நம்ம எப்படி இருக்க ஆயத்தமா இருக்கோம்? என் தெய்வம் அதான். அல்லேலூயா. அவர் காக்கா குஞ்சிக்கு இறங்குறவர், அவர் எல்லாத்தையும் நேசிக்கிறவர். அல்லேலூயா. பாருங்க, அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனானா. இறங்கி வந்து 7வது வசனத்துல அதை கண்ட யாவரும் இவன் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, சகேவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆசில் பாதி ஏழைக்கு கொடுக்கிறேன். மனம் திரும்பிட்டான் பாருங்க. அவ்வளவு நாள் அவன் என்ன செஞ்சான்? ஆண்டருக்கு பிரியாம உழைச்சான், பழச்ச பணம் சம்பாத்தியம் பண்ணி வச்சிருந்தான். ஆனா என் ஆண்டவர் அந்த வீட்டுக்கு போன உடனே இந்த மக்கள் சொல்றாங்க, இவன் பாவியான மனுஷன், இவன் அநியாயக்காரன், இவன் வீட்டுக்கு ஆண்டவரை போறேன்னு மக்கள் முறுமுறுக்கிறாங்க. ஆனா என் ஆண்டவர் போனோன்னு மனம் திரும்பிட்டாளா? அவர் அதை தான் பார்க்கிறார். நீ மனம் திரும்புவாயா? அதை தான் அவர் பார்ப்பாரு. நம்ம செய்த தப்ப அதை உணர்ந்து அதை மனம் திரும்பும் பொழுது சொல்லலாம். 7வது வசனத்துல அல்லேலூயா சோதரம் கர்த்தா 8வது வசனத்துல சகி நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழை கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் ஏதாவது அநியாயம் வாங்கினால் நாளைத்தலையா திருப்பி செலுத்தேன். ஆண்டவரே என்னை மன்னிப்பீரா? உடனே மனம் திரும்பதான் பாருங்க, உடனே ஏற்றுக்கொள்ளதான் பாருங்க. அதுதான் ஆச்சரியம். நம்ம அப்படிதான் இருக்கணும். நீங்க எத்தனை பேர் இந்த அனாதி பெட்டியில காணிக்க போட்டேன்னு தெரியாது, நீங்க எத்தனை பேர் இந்த மிஷனரி பெட்டியில காணிக்க போட்டேன்னு தெரியாது. ஆனா உங்களுக்கு தான் அவர் செவிச்சிட்டு போவாரு. ஆண்டவரே எனக்கு கஷ்டமா இருக்கும், இந்த சபை மக்கள் ஆசீர்வதிங்கப்பா போட்டு வச்சிருக்கிறாங்களே. நான் நினைப்பேன், ஆண்டவரே யாரும் என் கண்காங்க போட்ட மாதிரி இல்லையப்பா. ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருப்பார்ல. ஒரு மீன் வந்தா 100 ரூபாய்க்கு வாங்குறோம். ஒரு மாசத்துல ஒரு 10 ரூபா கொடுத்தா போட்டா கூட ஒவ்வொருத்தரும் 1120 ரூபா வந்துடும் 12 மாசத்துக்கும். ஒரு மிஷினரி பெட்டியை தாங்குறோம், ஒரு அனாதி பெட்டியை வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. அவன் சொல்றான், உடனே மனம் திரும்புதான். இந்த வார்த்தை தியானிக்கச்சல நான் சகோதரி சொன்னேன், யாரு போடுதாவளோ போடலையோ, நான் என்னால ஏண்டது நான் போட்டு வைக்கிறேன். நான் எங்க இருந்து போடுறதை நான் உழைக்க போறேன், நீங்க போடுறதை எடுத்து நான் வைக்க போடுறேன். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட பரிசு 9வது வசனம் பாருங்க. இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்ப இன்று நம்ம மனம் திரும்பினா கூட அந்த வெற்றியை காண முடியும். இன்று நம்ம மனம் திரும்பினா கூட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வெறும் சாடிதான் காண ஒரு கல்யாண வீட்டுல ஆண்டவர் நிரப்பலையா? அந்த சாதிபாதி விதவை வீட்டுல தாயும் பிள்ளையும் மறிக்கொண்ணி தான் இருக்கிறாங்க. அந்த கடத்தை அடிச்சு ஆண்டவர் வெளியே கொண்டு வரலையா? இதோட இந்த மாவும் கொஞ்சோல எண்ணெயும் இருக்கு. தாயும் பிள்ளையும் பேசிட்டு தான் அந்த விரவ சொல்லிய பிறக்க போறாங்க. எலியா மூல ஆண்டவர் போய் என்ன செஞ்சாரு? அல்லேலூயா. நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரே ஒரு சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் பாருங்க, ஒன்றுக்கொரு அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10 1 2 3 4 நம்ம வாசித்து பார்த்தோம்னா கொர்நேலியை பத்தி இருக்கிறது. அல்லேலூயா. அவன் தானம் தர்மம் செய்யறான். அவன் அல்லேலூயா 3 வேளையும் நல்ல செபிக்கிறான். அல்லேலூயா. கொர்நேலியு நல்ல தானம் தர்மம் செய்யறான், நல்ல செபிக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, அங்க தூதர் இறங்குறாங்க. தானம் தர்மம் செய்யும் பொழுது, நல்ல செபிக்கும் பொழுது தூதர் இறங்குறாங்க. அல்லேலூயா. ஆனா தூதர் இறங்கினாலும் பாருங்க, அல்லேலூயா, பேதுரு மூலம் அவன் மனம் திரும்பி ஞானஸ்தானம் கொடுக்கிறது அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு அடுத்தாலாம் அல்லேலூயா. கொர்நேலியு வீட்டுக்கு ஆண்டவர் போனாரு தானம் தர்மம் செய்யும் பொழுது. அதுக்குதான் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த ஏழை பெட்டியில போடணும், இந்த அனாதி பெட்டியில போடணும். அனாதி பெட்டிக்கு வச்சிருக்கிறது இந்த சிவப்பு பெட்டி, மிஷினரிக்கு வச்சிருந்த இரும்பு பெட்டி. அல்லேலூயா. தானம் தர்மம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணணும். கர்த்தர் நிச்சயமா கண்ணை மூடுமா. அன்புலேசப்பா உம்மை துதிக்கிற ஆண்டவரே, சிவத்திர அந்த நாட்களை கொடுத்தது கொர்நேலியு மனம் திரும்பினாப்பா. அவன் மனம் திரும்பி அவன் தானம் தர்மம் மாத்திரம் இல்ல, அவன் தூதர்களை பார்த்தது மாத்திரம் இல்ல, ஆண்டவரே பேதுரு மூலம் அவன் மனம் திரும்பி ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டாப்பா. மனம் திரும்பினாப்பா அந்த கொர்நேலியு. ஹல்லேலூயா. அந்த 100க்கு அதிபதி. அதே போல ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, சகையை எடுத்து பார்த்தோம்னா அவன் பாவியாக மனுஷனா,
இருந்தான். ஆனாலும் ஆண்டவரே அவன் வீட்டுக்கு போறாரு. அவன் ஒரு நிமிஷத்துக்குள்ள மனம் திரும்பி அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளுது. ஆண்டவரே நாங்க இதுவரைக்கும் ஏசப்பா மனம் திரும்பாம இருந்தா, ஆண்டவரே எங்களை அறியாம இருந்தா, இந்த நாட்களே ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும். 4 சாமத்தில் இந்த கடலுக்குள்ள போய் இறங்கி நான் தான் வருகிறேன், நீங்க பயப்படாத இருங்க. ஆண்டி கடலில் படகுல ஏறினீரே, ஓ சோத்திரம். ஆந்து போயிருப்பாங்க ஏசலனா. அதே போல என்னுடைய வாழ்க்கை முடிந்து நினைத்து கொண்டு இருக்கிறோமா, இந்த பிளவினை எனக்கு நல்ல ஆகுமா ஆகாதா, என் பிள்ளைக்கு விடுதலை வேணும்னு நினைக்கிறோமா, என் கர்த்தர் தொடுகிற நேரம். அல்லேலூயா. ரிசவதுரி கவலரவல ரிசவதுரி கமலரவலரவ. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யும். சொல்லுங்கப்பா, எனக்கு அற்புத. சிறு பிள்ளைகள் கேளுங்க, படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தை கேளுங்க, சிறு பிள்ளைகள் கேளுங்க. அல்லேலூயா. நான் உண்மை தான் நம்பி இருக்கிறப்பா, உண்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அடுத்த வாரம் பிறகு நான் சாட்சி சொல்லத்தக்க எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டவரே, என் பிள்ளையை தொட மாட்டவரே, என் தொழிலை தொட மாட்டவரே, என் பிள்ளையை தொட மாட்டவரே. அல்லேலூயா. என் கைவிடும் தொழிலை ஆசீர்வதிக்க மாட்டவரே, என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை கூட மாட்டவரே, என் பிள்ளைக்கு திருமணம் கூடட்ட மாட்டவரே. அப்ப அந்த கடத்துல நான் வெளியே வரணும் மாட்டவரே, உண்மை தான் நான் நம்பி இருக்கேன். அல்லேலூயா. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அவர் 100க்கு 100 அற்புதம் செய்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இதுல யாரும் வெறுமையா போகாத அளவுக்கு 100க்கு 100 உம்மையே நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய். எனக்கு ஒரு அற்புதத்தோடு நான் கடந்து போன ஆண்டவரே, ஒரு அதிசயத்தோடு நான் கடந்து போன ஆண்டவரே. இந்த வருடம் முடியதுக்குள்ள நான் 1ஆம் தேதி உண்மை மகிமைப்படுத்தும் பொழுது நான் சாட்சி சொல்லி மகிமைப்படுத்த, நீர் இல்லாத இருக்க வைக்கிற தேவம், நீர் ஆகாத உண்டு பண்ணுகிற தேவம். அப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். நான் எதை விடணுமோ அந்த சகிவி மனம் திரும்பினதை போல அந்த கொர்நேலியு. அல்லேலூயா. ஓ ராஜாதி ராஜா, பரிசுத்த ஆவியானவரே, பரலோக தேவனே, ஓ சொன்னார்ல உன் வீட்டுக்கு எனக்கு ரட்சிப்பு, என் வீடு மாற்றம் வரணும், என் வீடு மாற்றம் வரணும், என் பிள்ளைக்கு மாற்றம் வரணும், என் பிள்ளைக்கு மாற்றம் வரணும், என் வீட்டுல மாற்றம் வரணும், என் மிருக சீவன்ல மாற்றம் வரணும், என் கணவருடைய வாழ்க்கையில மாற்றம் வரணும், என் பிள்ளை மடிப்புல மாற்றம் வரணும். இன்றே சொன்னார்ல சகவீட்ட சகவே உன் வீட்டுக்கு ரட்சிப்புன்னு சொன்னாரு. இன்றே நான் மனம் திரும்பி கடந்து போகிறேன். கர்த்தர் என்னை அல்லேலூயா என்னை மறுரூபமாக்கும், என்னை மறுரூபமாக்கும், என்னை பரிசுத்தப்படுத்தும். ஒரு அற்புதத்தோட ஒரு அதிசயத்தோட நான் கடந்து போகணும். என்னோட இரும், அந்த படகுல இருந்தே என்னோட இரும். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் பொறுப்பெடுத்துக்கொள்ளப்பா, பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருத்தரும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.